பேக் டு சொல்லி இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்லாம் மாறி இருக்கு, கண்டிப்பா எல்லாமே நோட் பண்ணிருப்பீங்க. சோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தீபாவளி இருக்குது. சோ நம்மளுடைய எஃப்டி குடும்பத்தின் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அப்படி மாறுவோம். சோ நம்மளுடைய எஃப்டி குடும்பத்திற்கு என்னோட சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். ஓகேவா? சோ இந்த வீடியோ நீங்க இன்னைக்கு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு என்ன பெருசா நான் உங்களுக்கு பண்ண போறேன், என்னோட எஃப்டி ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. சோ அதனால நான் இந்த பேக்ரவுண்ட்ல எப்படி செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன குயிக் வீடியோ பண்ணா போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். சோ அந்த வீடியோ வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா நான் போடுறேன். ஏன்னா தீபாவளி போட முடியாது, கண்டிப்பா நீங்க எல்லாமே பிஸியா இருப்பீங்க. வீடியோ போடணும், அதை போடணும், இதை போடணும்ட்டு வீடியோ போடலாம். ஓகே, வேற ஒன்றும் இல்ல. சோ இன்னைக்கு வீடியோ நம்ம வாட்ஸ்அப்ல புதுசா வந்து அப்டேட், டிசம்பரிங் மெசேஜ், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய யங் கப்பல்ஸ் இவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. நீங்க நம்மளோட எஃப்டி ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆகும். சோ நம்மளோட எஃப்டி ஃபேமிலி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்துருக்கும். நீங்க மிஸ் பண்ணா பார்த்துட்டு இருக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல ரீசெண்டா நிறைய அப்டேட் கொண்டு வாட்ஸ்அப் பேமெண்ட், அப்புறம் வந்து டிசப்பியரிங் மெசேஜ், அப்புறம் ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பட் நிறைய யூசர்ஸ் அது வரல. 20 மில்லியன் யூசர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட வரல. எனக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் தான் வந்திருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் எல்லாம் எனக்கு வரல. உங்களை யாருக்கா வந்திருக்கா அப்படி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏங்கி மனமுருகி லவ் பண்ற யங் கப்பிள்ஸ் இருந்தாலும் சரி, நார்மல் பர்சன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப் கண்டிப்பா தேவை. இது வந்து பெய்டு ப்ரமோஷன் ஒண்ணுமே கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். சோ இந்த ஆப்போட பேர் டூல் கிட் அப்படிங்கிற இந்த ஆப் தான். சோ இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இது பெய்டு ப்ரமோஷனே கிடையாது. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஓகேவா? நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம இந்தியன் ஒரு ஆப் தான். சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதை வச்சு நம்ம 4 வகையான ட்ரிக்ஸ் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 7 MB தான். எத்தனையோ எம்பிக்கு நம்ம என்னெல்லாமோ ஏத்துறோம். இது ஏத்துறது ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் 7 MB தான். கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ள போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டு எமோஜின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன டைப் பண்ண விரும்பீங்களோ அதை டைப் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஹாய் JPPY பர்த்டே அப்படின்னு போடுறேன். அண்ட் இந்த ஹாப்பி பர்த்டே எந்த எமோஜி வச்சு உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி கொடுங்க. நான் வந்து மிடில் ஃபிங்கர்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஹார்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பெருசாகவே நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை நெருக்கமானவங்களுக்கோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட சேட்டில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. இதே ஆப்ல அடுத்த ஆப்ஷன் பார்க்கும்போது டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்க 1000 டைம்ஸா வேணுமோ 1 lakh டைம்ஸா வேணுமா எத்தனை டைம்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிட்டா போதும். அவ்வளவு உங்க டெக்ஸ்ட் ரெடி பண்ணி தந்துடும். நீங்க வந்து காப்பி பண்ணி அங்க உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்பிட்டா போதும். சில பேர்லாம் வந்து சண்டை போடுவாங்க. நீங்க என்கிட்ட வந்து 1000 சாரி சொன்னாலும் அவன்கிட்ட பேசுவேன் அப்படிலாம் சண்டை போடுவாங்க. எதுக்கு சொல்லும் போது 1000 சாரி நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கையெல்லாம் உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வலிக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த டெக்ஸ்ட் இப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1000 சாரி வந்து அதுவே நமக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துரும். நம்ம வந்து காப்பி தான் பண்ணணும். சோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை பாருங்க, டெக்ஸ்ட் ரிப்பீட்டர். ஸோ இதுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து சும்மா தமிழ்னு கொடுக்குறேன். ஸோ தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே எத்தனை டைம் வந்து அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து 200 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிப்பீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க அந்த லைன் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ரிப்பீட் கொடுங்க. அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். மூணாவது இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிளாங்க் டெக்ஸ்ட். சோ பிளாங்க் டெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒண்ணு சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு மேட் ஏதோ கிரேசியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் சில பேர் அனுப்புவாங்க. என்னடா அனுப்பிருக்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பட் அந்த ஃபுல் ஸ்டாப் கூட இல்லாம நிறைய பிளாங்க் மெசேஜ் அனுப்ப முடியும். பட் இது கூட நிறைய பேர் நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஆப் வந்து நீங்க அதை ஈஸியா பண்ணலாம். எப்போ போல நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மூணாவது ஆப்ஷனை கொடுங்க. உள்ள போனீங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு வந்து அந்த பிளாங்க் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் 5 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துவாங்க. கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் வாட்ஸ்அப்பில் போங்க. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டெப் கூட இருக்காது, கண்டிப்பாக மண்டை கலந்துரும். நாலாவது ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு நம்மளோட ஃப்ரெண்டோ நம்ம அப்பா அம்மாவோ யாராவது வந்து நம்ம கிட்ட இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கா செக் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது பேருந்தே என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நேம் சேவ் பண்ணுவோம். பட் அப்படிலாம் இல்லாம நேம் சேவ் பண்ணாமே இந்த டைரக்ட் மெசேஜ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா நேம் சேவ் பண்ணாமே மெசேஜ் பண்ண முடியும், வாட்ஸ்அப்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பா எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்போ போல் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிட்டு 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், டேரக்ட் மெசேஜ். ஸோ இல்லை ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை இல்லை உங்களுக்கு எது செக் பண்ணுமோ அது கொடுங்க. நான் இப்போ ரேண்டம் ஏதாவது ஒரு நம்பரை கொடுக்குறேன். இந்த நம்பர்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்கப்பா, ரேண்டமான நம்பர் தான். ஸோ ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் போவோம். வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக மெசேஜுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இஸ்ன்ட் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்துடும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்ல ஸ்டேட்டஸ் சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அது ஒர்க் ஆகாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்றேன். எல்லாமே ஒர்க் ஆகுது. 4 ஆப்ஷனும் ஒர்க் ஆகும். பட் 5வது வந்து ஸ்டேட்டஸ் சேவர் வந்து ஒர்க் ஆகல. அது ஒரு சின்ன பக் அந்த ஆப்ல இருந்து அவங்க வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி கொண்டு வரலாம் ஃபியூச்சர்ல. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ வரைக்கும் யூஸ் ஆகல, ஒர்க் ஆகல. பட் ஒர்க் ஆகலாம், ஃபியூச்சர் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வாட்ஸ்அப்ல நிறைய அப்டேட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து நிறைய யூசர்ஸ்க்கு வரல, எனக்குமே வரல. பட் 20 மில்லியன் யூசர்ஸ் கண்டிப்பா வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வாட்ஸ்அப் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கூகுள் பே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணி ஈஸியா சென்ட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக்கோட நிறுவனம். ஃபேஸ்புக் எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து மணி சென்ட் பண்ணி உங்க பேங்க்ல லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய ஆப்ஸ் இருக்கு, கூகுள், போன்பேன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதை தவிர்த்து இதுவும் வேணுமா அப்படிங்கிறது பாருங்க, உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. பட் மேக்ஸிமம் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு எல்லாருக்கும் வரல, வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், பட் அதுலயே ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஈஸியாவே கண்டிப்பா ஆபத்தும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு அழகு இருக்குதோ அவ்வளவு ஆபத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுலயும் எவ்வளவு ஈஸியா இருக்கும் அதுக்கு ஆபத்து இருக்கும். சோ இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மேல இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா உள்ள பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம யூபிஐ கூட எந்த ஒரு யூபிஐ வந்து நமக்கு வந்து மணி வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கு. மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இல்லாமலும் இருக்கலாம். சோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நீங்க தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கறத என்னோட கருத்து. சோ ரெண்டாவது வந்து அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா டிசப்பியரிங் மெசேஜ். சோ கண்டிப்பா நிறைய கப்பிள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ திடீர்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க, நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 7 நாள் கழிச்சு ஏதாவது சண்டை போடும்போது கண்டிப்பா வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி காட்டுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க டிசப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா 7 நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்து அழிஞ்சிருக்கும். ஓகேவா, அது நம்ம ப்ரூஃப் எடுக்க முடியாது. பட் 7 நாளுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சங்கதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. மூணாவது வந்து அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து மேனேஜ் பண்றது. சோ நார்மலா ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ண நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சோ அதை விட என்னமே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது கண்டிப்பா எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உள்ள மேனேஜ் ஸ்டோரேஜ்னு ஒரு புது ஆப்ஷன் வந்துருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள போனீங்கன்னா எத்தனை ஜிபி பிடிச்சிருக்கு, என்னென்ன கார்டு வந்து எவ்வளோ உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை காணிக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத டெலிட் பண்ணிடலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா முந்தி வந்து நம்ம கான்டெக்ட் தான் வந்து சேர்ச் பண்ணுவோம். பட் இப்போ வந்து ரீசெண்டா நமக்கு வந்து ரிசீவ் ஆன ஃபைல்ஸ், வீடியோஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இதை வந்து ஈஸியா பார்க்க முடியும். ஸோ சேர்ச் நம்ம அந்த கிளிக் பண்ணாலே நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, வீடியோஸ் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வீடியோஸ், நம்ம புதுசா வந்து வீடியோஸ் எது வரணும் அதை பார்த்துக்கலாம். நோட்டிபிகேஷன் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு குரூப்பை வந்து நம்ம மியூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து 1 இயர் வந்து நம்ம மியூட் பண்ண முடியும். நோட்டிபிகேஷன் மட்டும் வரதான் செய்யும். பட் இப்போ அப்படி இல்ல, நீங்க ஆல்வேஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. அது வந்து ஷோ நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் ஜஸ்ட் வந்து மேல வந்து நோட்டிபிகேஷன் வரும். பட் அதையும் நீங்க கொடுக்கல அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் வரும், ஒரு அடக்கமா இருக்காது. ஃபைனலா QR கோட் இது முந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு QR கோட் இருக்கும். நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட QR கோட நீங்க ஆட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களோட நம்பரை நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட QR கோட நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் QR கோட வச்சு ஸ்கேன் பண்ணா போதும் அவங்களோட கான்டாக்ட் வந்து டேரக்டா உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து மெசேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேம் எல்லாம் நீங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. அவங்களோட நம்பர், நேம் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க, பட் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். சோ தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் தெரியவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க நம்மளோட ஃபேமிலி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.
பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்ப நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் வேற நான் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் வேற இதை விட நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரியுதா, நீ சொல்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ட்ரிக்ஸும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see next video. Till I'm on the bye.